ஹலோ கைஸ், இன்றைக்கி சாய் ஃபேமிலியில் கேரளா அலப்பியில் இருக்கக்கூடிய இந்த ஹவுஸ் போட் தான் பார்க்க போகிறாங்க. நான் வந்து ஒரு வ்ளாகர் வச்சு இந்த ஹவுஸ் போட் வந்து கண்டுபிடிச்சேன். இந்த ஹவுஸ் போட் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ஹவுஸ் போட் எக்ஸோட்டியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் உள்ளே வரும்போதே ஒரு டைனிங் டேபிள் வச்சு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரூம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒரு 6 மெம்பர்ஸ் போயிருந்தாங்க. உள்ளே இருக்கிற டாய்லெட் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதே உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஃபெசிலிட்டிக்கு ஏசியுமே இருக்குது உங்களுக்கு. இன்னொரு ரூமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருந்தாங்க. அந்த டோர்ஸ் வழியாகவே வந்து விண்டோஸ் வழியாகவே நம்ம வந்து வெளியே வியூ வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனில் தான் நமக்கு எல்லாமே வந்து செஞ்சு தருவாங்க. இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடியது. வெளியே பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் இருக்குங்கள, இந்த பிரிட்ஜிலேருந்து தான் கீழே இறங்கின பின்னாடி தான் நம்ம ஹவுஸ் போட்டோடைய ஏரியா இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் வந்து எல்லாமே உட்டனில் இருந்துச்சு. மேலே போய் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உட்கார ஏரியா, நல்ல ஃப்ரீயாக வந்து டான்ஸ் பார்ட்டி எல்லாம் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு இடம். நம்மளுடைய ஹவுஸ் போட் எடுக்கிறதுக்காக இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ரெடியான பின்னாடி வந்து அங்கே இருக்கிற அந்த ஓட்டுறவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்மளோட ஹவுஸ் போட்டை. அங்கேருந்து மத்தியானம் வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ரசம்லேருந்து பொரியல்லேருந்து அப்பளம், அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க. வெஜிடேரியனுக்குமே வந்து ஃபுட்டு இருக்குது. எந்த ஃபுட்டு வேணுமோ அவங்க வந்து பண்ணி தருவாங்க. கேரளா ரைஸ் இல்லை சாதா ரைஸ் வந்து பண்ணி தருவாங்க நமக்கு. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான வயிறு பிரச்சனையும் இல்லாத, ரொம்பவே வந்து நல்ல காரம் இல்லாத அழகாக இருந்துச்சு எங்களுக்கு. ஹவுஸ் போட்டுமே நாங்கள் வந்து புக் பண்ணும்போது ரொம்பவே வந்து கொஞ்சம் மாட்ரேட் ரேஞ்சில் தான் இருந்துச்சு எங்களுக்கு. நீங்கள் இந்த ஹவுஸ் போட் கேப்டன் ஹவுஸ் போட் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மாட்ரேட் ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. தமிழ் ஆட்கள் வேணும்னா அவங்க தமிழ் ஆட்களும் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த ஹவுஸ் போட் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய சூப்பர் டீலக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஹவுஸ் போட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருந்துச்சு உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து பெரிய போட் இருக்குது. ரொம்ப பெரிய ஃபேமிலியாக வரீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கேங்காக வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறைய பெரிய போட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கேரளா அலப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இது ஒரு 7 கிலோமீட்டர்ஸ், 5 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அலப்பியில் வந்து ரூம் போட்டுட்டு அங்கேருந்து வந்து அலப்பி பீச் பார்த்துட்டு தென் ராஜராஜேஸ்வரி டெம்பிள் பார்த்துட்டு மத்தியானம் 12 மணிக்கு தான் செக்இன் பண்ணணும். மத்தியானம் செக்இன் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் 9 o'clock செக் அவுட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக எல்லா ஹவுஸ் போட்டுமே அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏசி வந்து நைட்டு 9 o'clockலேருந்து போடுவாங்க. ஆனால் இதுலேருந்து வர ஆரே வந்து உங்களுக்கு இந்த மாட்ரேட்டாக நல்லா சூப்பராகவே இருக்கும். ஆஃப்டர்நூன் டைமில் நல்லாவே சில் பண்ணிவிட்டு ஜாலியாக ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோடு நம்ம வந்து போகலாம். போகும்போதே பார்த்திங்கன்னா 2 பக்கமே வந்து ரொம்ப பச்சை பசேல்னு வந்து அந்த இடம் எல்லாமே இருக்கும். ஹவுஸ் போட்டுமே அதே மாதிரி ஒரு நடுவில் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி தரலாம் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வந்து ஃபிஷ் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லைவாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வந்து விலை அதிகமாக இருக்கும். பட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நடுவிலே பார்த்திங்கன்னா இந்த ஈகிள் எல்லாமே வந்து பறந்துகிட்டே இருக்க பாருங்கள். இந்த வியூவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம மேலே போய்ட்டு டாப் வியூலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க கேரளா. அந்த அளவுக்கு அவ்வளோ இயற்கையாக வந்து நிறைஞ்சு இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த அலப்பி வந்தீங்கன்னா அந்த ஹவுஸ் போட் போகிறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. நடுவில் வந்து ஸ்மால் போட் நான் போட்டிருந்தேங்களா, அந்த ஸ்மால் போட்டுமே வந்து நம்மளுக்கு இறக்கி விட்டாங்கன்னா அதுக்குமே ஒரு 1 hour 2 hours வந்து சைட் சீயிங் காமிப்பாங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்பீட் போட்டுமே நடுவில் வந்து கேட்பாங்க. அதுலேயுமே நம்மளுக்கு உள்ளேருந்து வந்து சேஃபாக இறக்கி கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து இந்த போட்குள்ளேருந்தே நம்ம வந்து அக்சசபிள் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுப்பாங்க நமக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது ஃபுல்லாகவே பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க.